இன்றைக்கி வியாழக்கிழமை. வீட்டில் குலதெய்வ விளக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது. அது இன்றைக்கி நான் மாற்றுறேன். பார்த்திங்கன்னா, மண் சோப்பு ஒரு தட்டு, பித்தளை தட்டு, செம்பு எதனாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு மஞ்சள் பூசி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மூடுறதுக்கு ஒரு தட்டு, மண்ணிலே தட்டு, அப்புறம் ஒரு அகல் விளக்கேற்றுறதுக்கு. டெய்லி காலையில் சாயங்காலம் விளக்கேற்றணும். இது விளக்கு தட்டுக்கு அடியில் வச்சுருவேன். திரி அவ்வளோதான். இது 11 5 ரூபா காயின், சில்வர் காயின் வைக்கக்கூடாது. அது சனீஸ்வரனுக்கு இது உகந்ததுன்றதுனால சில்வர் வைக்கக்கூடாது. ஒஜுரூமில் சில்வர் ஐட்டம் பாத்திரம் எதுவுமே அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பித்தளை, செம்பு, வெள்ளி எது வேணுனாலும் வச்சுக்கலாம். இது 11 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். மஞ்சள் துணியில் முடித்து இதில் நெல் பரப்புவேன். பார்த்திங்கன்னா, நெல் போடலாம், தவிடு போடலாம், பச்சரிசி போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம். இது வச்சிட்டோம் அப்படின்னா இதோட அடுத்த வருஷம் ஆடி மாதம்தான் நல்ல நாள் பார்த்து நம்ம மாற்றணும். அது வரைக்கும் இதை மாற்றக்கூடாது. இது மேலே இருக்கிற அந்த தட்டு, இந்த விளக்கு இதெல்லாம் மட்டும் வர நம்ம பூஜை சாமான் கழுவும்போது கழுவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 ரூபா காயின், 11 5 ரூபா காயின் இதில் வச்சு முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். இதை வச்சுட்டு இதை மூடிட்டு அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சுருக்கேன். இந்த தட்டு எதுக்குன்னா, கண்டிப்பாக மண்ணாகலில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினோம்னா வழியும், அதுக்காக இது வச்சுருக்கிறது. இது கீழே இந்த 5 ரூபா காயின் வச்சு விளக்கேற்றணும். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா அந்த திரி போடணும். வெறும் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றாமல் திரி போடக்கூடாது. இந்த மாதிரி விளக்கேற்றணும். நான் நெய்வேத்தியத்துக்கு இப்போ பால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொங்கல் செஞ்சு வச்சு விளக்கேற்றிப்பேன். இந்த மாதிரி ஏற்றிட்டு நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை உக்காந்து அம்மா கிட்டே கேட்டோம்னா நிச்சயமாக நிறைவேறுது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.